ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலை இன்று என் காதில் சொல். வரும் வியாழனுக்குள் அது என்னால் நிறைவேற்றப்படும். தாமதிக்க வேண்டாம், 2 நிமிடம் தருகிறேன், சீக்கிரம் சொல். ஓம் சாய்ராம். உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை உன்னிடம் நான் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே. உனக்கு வாழ்வில் இது நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலுமே கூற முடியாது. விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, எல்லோருமே ஒன்றுதானே. மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான். எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும். பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க முடியாது. சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று என்னால் எடுத்து கூற முடியும். உன்னால் சாதிக்க முடியும். உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை, அரவணைப்பு இல்லாதது போல் நீ உணர்கின்றாய். உன் கண்ணீரிலிருந்து விழும் தருவாயில் என் கண்களிலிருந்து முதலில் கண்ணீர் வடிகிறது. உன் மனநிலைமையைக் கண்டு மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டு வெளியில் சிரித்து கொண்டிருக்கும் உன்னிடம் உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது. இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாக அமைந்த காலம்தான் என்று நான் சொல்லுவேன். இது நீ பயன்படுத்திக்கொள் என் தங்கமே. உனக்கு சரி செய்ய, உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள். உனக்கான வாய்ப்பை உனக்காக மட்டுமே இந்த அப்பா நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் கவனம் எதுவாக இருந்தாலும் என் மீது மட்டுமே இருக்கட்டும். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே தங்கமே. நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். நான் உன்னுடன் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் நான் உன்னுடன் உனக்குள்ளேயே தான் இருக்கின்றேன். ஒரு நிமிடம் கண்மூடி என்னை நினைத்தால் போதும். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும், ஏதோ ஒரு ரூபத்தில் கூட உன் முன் தோன்றுவேன். என் பிள்ளைக்காக நான் ஓடோடி வருவேன். இதை நீ விரைவிலேயே உணர்வாய். எந்த ஒரு இக்கட்டான நிலை வந்தாலும் நீ என்னை நினைக்க மறக்காதே. இறைவன் உனக்கு தருகிறான் என்றால் அதை நீ தாராளமாக எடுத்துக்கொள். அவர் உனக்கு தர மறுத்துவிட்டார், தரவில்லை என்றால் நீ கலங்க வேண்டாம். அதில் உனக்கு ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் அதை நீ விட்டு விலகிக்கொள். உன் மனதை அதிலிருந்து மாற்றிக்கொள். எல்லாம் உன் நன்மைக்கே. என் அருள் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய். என் அருள் ஆசை பெற்று நீ எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பாய். எதை நினைத்தும் நீ வருந்தாதே. மிக பெரிய மாற்றம் காத்திருக்கிறது தங்கமே. விரைவில் உன்னுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். துன்பத்திலிருந்து நிச்சயம் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். நீ நிம்மதியாக உறக்கம் கொள். உனக்காக உன் அப்பா உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறேன். நீ என்னை காண தவறினாலும் நான் உன்னை காண தவறுவது இல்லை. நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிந்துதான் செய்கின்றாய். அதனால் பயப்படாதே, கவலை கொள்ளாதே. உனக்கு நான் இருக்கிறேன். போகிறாய். யார் வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு கோபம் வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் என்று சொல்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை. அதை போல உன்னை யார் யார் உதாசீனப்படுத்தி பேசினார்களோ அவர்களை பற்றி நீ கண்டும் காணாமல் செவி கொடுக்காமல் இரு. நீ உன் வேலையை பார். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எதற்காகவும் எல்லளவு கூட நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனே பலிக்கும். எனக்கு சில நேரம் மட்டும் கொடு, கொஞ்ச நேரம். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய்.
உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற பல கேள்விகள் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். வலியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன். கவலை கொள்ளாதே, இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம், சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நான் நடத்துவேன். என் பரிபூர்ண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகிறாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ உடனே தூக்கி எறிந்துவிடு. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. உனக்கு நான் துணை புரிகிறேன். என்னை உன் நினைவில் கொண்டு வந்தவுடன் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்வேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் காட்சி தருவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. என்னுடைய முழு ஆசியையும் கொடுக்க நான் உனக்கு காட்சி தருவேன். ஆனால் எப்படி தருவேன் என்று யோசித்து பார்க்காதே. நீ கண்மூடி தூங்கும் போது உன் கனவில் வந்து நான் காட்சி தருவேன். வாழ்க்கையில் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகிறாய். உன் கனவில் தோன்றி உன் கவலைகளுக்கு பதில் கொடுக்க போகிறேன். உன் கனவில் வருவதற்கு முன் நீ இதை மட்டும் செய்துவிட்டு படு. என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாக என் உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிவிட்டு, சாயப்பா நீங்கள் என் கனவில் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு படு. உனக்கு கனவில் வந்து உன் கவலைகளை போக்க நான் வழி சொல்கிறேன். என் பதிலை பெற நீ தயாராக இரு. சாய்ராம் என்று நீ எப்போது சொல்கிறாயோ அடுத்த நொடி உனக்கு முன் நான் வந்து நிற்பேன். என்னுடைய உதவி உனக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்த நிமிடமே கிடைக்கும். சாய்ராம் என்று சொல். உன் கவலைகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். முழுவதுமாக கேட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எது நடக்காது, எதை பற்றி நாம் தூக்கி வைத்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற பல விஷயங்களுக்கு, உன்னுடைய பல கேள்விகளுக்கு நிச்சயம் இதில் விடை இருக்கிறது என்பதை நீ உணர்ந்திருப்பாய். நல்லது நடக்கட்டும். இதை நீங்கள் கேட்கும் போது மிகவுமே கவனமாக கேளுங்கள். உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பின்னர் கேளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நிச்சயம் இது நடக்கும். இது பயனுள்ள பதிவு. தவறாமல் கேளுங்கள். உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையும் நீ பெரிது பண்ணாதே. உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும். அந்த பயணத்திலேயே நீ போய்கொண்டிரு. ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசபாசங்கள் எல்லாம் இருக்கும், குணங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை நீ சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போய்கொண்டே இருக்கட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும்.
அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மையும் கூட. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும் செயல்களுமே இருந்து கொண்டிருக்கும். அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய இந்த பூ உலகிற்கு வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி. அதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார். பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகின்றேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார், தன்னுடைய குணம் என்ன என்பதை ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள நீ பழகிக்கொள். நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதைதான் செய்து கொண்டும் இருக்கின்றோம். அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது. அதுபோல இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனிதன் இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும். நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி வைத்துக்கொண்டு நீ வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு அது ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கின்றது. அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையும் உன்னோடு இணைத்து இருப்பார். இணைந்தே வாழ்ந்து கொண்டிருப்பார். நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நீ உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை நீ அதிகரித்துக்கொள். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். இந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். நாள்தோறும் கண் விழித்ததும் புதிய விடியலில் என்னுடைய அப்பா எனக்காக எந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று என்னை தானே உன் மனம் தேடிக்கொண்டிருக்கின்றது. நான் இருக்கிறேன், உனக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன். அப்படி நீ எண்ணுவதாலேயே நீ பல விடியல்களை தைரியத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை சுற்றி நல்ல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடிகிறதா? பொறுமையாக கவனிப்பாக குத்து கவனி. உற்றுப்பார். ஒவ்வொன்றையுமே நன்றாக கவனித்துப்பார். அதில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீயே உணர்வாய். உன் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார். முன்னால் எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது என்று, உனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளித்தாய் என்று கொஞ்சம் நீ திரும்பிப்பார். இனி வரப்போகும் பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்விக்குறி உனக்குள் வரக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். உன்னுடைய முன்னால் வந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளித்தாயோ, எப்படியெல்லாம் அதை நீ நிறைவேற்றினாயோ, அதற்கு யார் காரணம் என்று நீ உணர்ந்து கொள்.
உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நல்ல மாற்றங்களை நன்றாக கவனித்துப்பார். அதில் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல மாற்றங்கள் இருப்பதும் உன் கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையோடு அதை நீ கவனித்து வந்தால்தானே உனக்குள் நான் இருப்பது தெரியும். உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் உன்னால் உணர முடியும். அதனை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு மேற்கொண்டு நடத்து கொண்டே இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. விடிந்தும் விடியாததுமாக என்னுடைய அப்பா என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற ஆசையிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் புதிய உதயம் தோன்றப் போகிறது. உன் மனம் எதையும் நினைக்காமல் நல்லது மட்டுமே நினைக்கும். உன் வாழ்வில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், அத்தனை இன்னல்களையும் காணாமல் போகச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கின்றேன். எதை பற்றியும் யோசிக்காதே. எந்த எதிர்மறை வந்தாலும் தூக்கி எறிந்துவிடு. எனக்குள்ளே நேர்மறை இருக்கின்றது. நான் ஏன் எதிர்மறையை பார்த்து பயப்பட வேண்டும்? என்னுடைய ஆசை எல்லாம் நிறைவேறப் போகிறது. என்னுடைய நீண்ட கால பயணத்திற்கு எனக்கு துணையாக என் அப்பா வருகிறார் என்ற நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நடந்து கொண்டிரு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உன் கையில் வந்து சேரும். இழந்த செல்வங்களாகட்டும், இழந்த உயிராகட்டும், இழந்த அன்பான உறவாகட்டும், எதுவாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடம் வரும். உன் உழைப்பிற்கான ஊதியமும் தாமதமின்றி உன் கையில் வந்து சேரும். எங்கு எல்லாம் உன்னுடைய பொருளாதாரம் தடைப்பட்டு இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலக்கப்படும். உன்னுடைய நேர்மறை எண்ணத்திற்கு பரிசாக அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். உனக்கு தேவையான அனைத்துமே கூடிய விரைவில் உன் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும். சில துன்பங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வை நீ புரிந்து பொறுமை காத்தாய் அல்லவா? அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே. அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும். உனக்குள் எதிர்மறை எண்ணம் வந்தால் அந்த எதிர்மறையை உடனே அழித்துவிடு. வேரோடு தூக்கி எறிந்து விடு. எப்பொழுதும் உனக்குள்ளும் உன் மனதிற்குள்ளும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். நல்லது என்ற சிந்தனை மட்டும்தான் எழ வேண்டும். மாயைக்கோ எதிர்மறைக்கோ இடம் கொடுத்து விடாதே. இப்போது நீ அதை செய்தால் போதும். உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். பல நன்மைகள் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி வெற்றி படியாகவே மாறப்போகிறது. கவலைப்படாதே. ஒருவர் உன்னால் மனம் முடிந்து இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் யாரும் கொண்டு வந்துவிடக்கூடாது. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவையாக இருக்கும். அது விரட்டி விரட்டி தண்டிக்க கூடியவை. அதனால் எப்போதும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கொள். நம்பிக்கை துரோகம் என்பது மிகவுமே பாவத்தில் போய் சேரும். நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யக்கூடாது. உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது. நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி கொண்டே வருவாய். அது உனக்கே தெரிய வரும். என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்து இருக்கும். கவலைப்படாதே. யாரேனும் ஒருவருக்காக உதவி செய்யும் வாய்ப்பை நான் உனக்கு தருவேன். அப்படி அந்த வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பெரும் பாக்கியம் பெற்றவனாக இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள். யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டால் தயங்காமல் செய்துவிடு. மறுக்காதே. உன் கஷ்டம் விலக என்னுடைய கரங்கள் நிச்சயம் உதவும். என்னுடைய கரமானது எப்போதும் உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ எப்போது என்னை பார்த்தாயோ அந்த நொடி முதல் உன்னுடைய கவலை, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வறுமை, உன்னுடைய பிணி இவை அனைத்துமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்லிப்பார். எல்லாம் உன்னை விட்டு விலகுவதை பார். எதிர்மறை சென்று நேர்மறை உன்னை தேடி வருவதை உணர்ந்து கொள். என் நாமமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் யாரிடமும் வீண் வாதங்களை செய்யாதே. யாராவது உனக்கு கெடுதல் நினைக்கிறாய் என்று தெரிந்தால் அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு. உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எப்போது நீ மறந்தாயோ அந்த நொடி உன்னிடமிருந்து நான் வெளிவந்து விடுவேன். உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன? நீ என்னை முழு மனதாக நம்பிவிட்டாய். பொறுமையுடன் காத்து கொண்டும் இருக்கின்றாய். உனக்கு எந்த துன்பமும் நேராமல் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் உனக்கு நல்லது செய்யாமல் நான் எங்கே போகப் போகிறேன்? என்னுடைய உண்மையான முழுமையான பக்தன் நீ. உனக்கு அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான். விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்று சொல்கிறேன். என்னை சரணாகதி அடைந்து விட்டாய். நானே கதி என்று எப்போதும் இருக்கின்றாய். அப்படி அடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். நீ உன்னுடைய வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ, நான் கொடுத்த வாழ்வை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாயோ, அப்போதே உன்னுடைய வினையை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம். உன்னுடைய கர்ம வினையை நீ குறைத்து கொண்டாய் என்று அர்த்தம். அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன. நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் அல்லவா? ஆனால் இப்போது உனக்கு அமைந்த இந்த வாழ்க்கையே நீ நினைத்த மாதிரியே மாற்றிக்கொண்டாய். அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை தேடி வர வைத்து விட்டாய். இடமாற்றமாகட்டும், வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் மாற்றம் என்று நீயே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நீ வாழத் தொடங்கிவிட்டாய். நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் நிகழப்போகிறது. நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறும். மகிழ்ச்சியாக இரு. சில நேரம் கடினமாக தோன்றும் வாழ்க்கை, சில நேரம் எளிதாக தோன்றும். சில நேரம் இதனை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பாய். சில நேரமோ வாழ்க்கை அவ்வளவுதானா, இருள் சூழ்ந்து விட்டதா என்ற கவலையிலேயே இருப்பாய். இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கை அல்ல. இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய மனநிலைதான். இதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி கொள்ள முடியும். அனுபவங்களை பெற்றுவிட்டாய். ஞானமும் பெறத் தொடங்கிவிட்டாய். இனி வாழ்க்கையை வெல்வது ஒன்றுதான் மிச்சம். அதையும் நீ நிச்சயம் வெல்வாய் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ எழுந்து வா. நம்பிக்கையோடு கடந்து வா. உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் துணை இருந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய கவனம் முழுவதும் என் மீது மட்டும் இருக்கட்டும். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. எதிலுமே உன் கவனத்தை செலுத்தாதே. அப்பா நான் இருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். எதை பற்றியுமே நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாகவே அடைவாய். வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை. நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது. நீதான் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன். சிறு சிறு குறைகள், தோல்விகளுக்கு எல்லாம் மனமுடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய். இந்த தன்மையை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். யாராயினும் என்ன, உன் மனதை ரணப்படுத்தினால் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது. ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாமல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு தாண்டிச் செல். கவலை கொள்ளாதே. வருங்காலம் எல்லாம் உனக்கு ஏற்றமான காலமாகத்தான் அமையப் போகிறது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார். நீ கவலையே படமாட்டாய். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன்னோடு என்றுமே நான் இருப்பேன். உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன், நம்பிக்கையோடு இரு என்று. தூக்கமில்லை, எதையும் சிந்திக்க முடியவில்லை, ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் நீ வெளியே வா. நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான். அதை லாவகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு இருக்கிறது.
இவ்வுலகில் வாழும் எல்லோரும் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது அது சிக்கலாக முடிகிறது. அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். ஐயோ, இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு, அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது. மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை இழக்காதே. எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் அமையும். உன்னுடைய கவனம் என் மீதே இருக்கட்டும். இதை பற்றியும் கவலைப்படாமல் நான் சந்தோஷமாக இரு. அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன்.